என்னோட கையில் இருக்க இந்த பழமா காயா என்னன்னே உங்களுக்கும் தெரியாது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது கொய்யாக்காயா ஆரஞ்சா லெமனா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது. அப்புறமா தான் கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சது இது வந்து ஜாதிக்காய். இது பார்க்குறதுக்கு நல்ல பழுத்த கொய்யா பழம் மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தமிழ்நாட்டில் யாராவது பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட ஒரு 3 ஏக்கர் கிட்ட இந்த ஜாதிக்காவே இருக்குது. அப்போது இந்த ஜாதிக்காய் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுர்வேதத்துக்கு கொடுப்பாங்க. நம்ம பிரியாணி மசாலாலாம் நிறைய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அங்கே கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஆயுர்வேத கடைகளுக்கு கொடுப்பாங்க, நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க, பிரியாணி கடை வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, இந்த சின்ன சின்ன மருந்து கடை அதுக்கெல்லாம் வந்து இதை கொடுப்பாங்க. வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாதி பத்திரியை வச்சு தண்ணி குடிப்பாங்க. இதில் இருந்து ஜாதி காயும் ஜாதி பத்திரியும் ஒரே காயிலிருந்து தான் வருது. ரொம்ப பேர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், ரொம்ப தூக்கமே வராது, நைட்டில் தூங்கவே மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா டெய்லி ஜாதிக்காய் பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரை வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பால்லையோ இல்லை சுடுதண்ணிலையோ போட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி குடிச்சிட்டோன்னா நல்ல தூக்கம் வரும். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து நிறைய சாப்பிடக்கூடாது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சாப்பிடணும். குழந்தைங்கள்லாம் வந்து பிறந்த குழந்தைங்க ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறமே 1 மாதத்துலேருந்து கொடுப்பாங்க கேரளாவில். வாயில் அந்த ஜாதிக்காவை உரைச்சிட்டு அதை வந்துட்டு வாயில் வந்து வச்சு கொடுப்பாங்க. அதனால் என்னென்னா குழந்தைங்களுக்கு நல்லா பேச்சு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதோட உண்மையான ரீசன் என்னென்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம சாப்பிட்டது, அம்மா சாப்பிட்டது தாய்ப்பால் வழியாக ஏதாவது டைஜஸ்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் எல்லாம் கிளியர் ஆகிடும். அதனால் வயிறு உப்புசமோ வயிறு வேதனையோ எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஜாதிக்காய் உரசி கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது உங்களுக்கு ஜாதிக்காய் வேணும், நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒரு நாட்டு மருந்து கடை வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஜாதிக்காயோட யூஸ் இருக்குது, இல்லை நைட்டெல்லாம் தூங்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு ஜாதிக்காயோட அவசியம் இருந்ததுன்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என்கொயரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாதிக்காய் மரம் பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.